மேலே வந்து அந்த கேம்ப் ஃபயருக்கு வந்து மரம் இருக்குது, டென்ட்டு போடுறதுக்கு டென்ட் இருக்குது. இதான் நமக்கான கேம்ப் ஸ்பாட் இன்னைக்கு. ஹாட் ஸ்ப்ரிங்கா ரொம்ப சூடாக இருக்குன்றாங்க. மரமெல்லாம் வீங்கி வெளியே வந்துடும் போல், அவ்வளோ சுடுது. வணக்கம், நான் அர்ஜுன். நாம் வந்து இப்போ ஈஜிப்டில் இருக்கக்கூடிய சஹாரா டெசர்ட்டில் இருக்கோங்க. நம்ம சுமார் 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்து சஹாரா டெசர்ட்டில் வந்து பிளாக் டெசர்ட், ஹாட் ஸ்ப்ரிங், ஒயிட் டெசர்ட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து சஹாரா டெசர்ட்லேயே வந்து நம்ம கேம்பிங் பண்ண போகிறோம், ஸ்டார் கேசிங்லாம் பண்ண போகிறோம். போவோமா? வந்துக்கிட்டே இருக்கு, நான் போய் தான் எடுக்கணும். நான் கிளம்பிட்டோங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயங்க, மஷ்ரூம் ராக்கம் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. வந்து மற்ற டூர் ஆப்ரேட்டர்ஸ்லாம் கேட்டு பார்த்தா எல்லாருமே $300, $350, $250 சரி, இந்த ஊருக்கே வந்து பப்ளிக் பஸ் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டேன். சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம இங்கே இருக்க டூர் ஆப்ரேட்டர் மட்டும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், ஒரு $50 அந்த மாதிரி கிடைக்கும்னு நினச்சா இங்கே வந்து $75 சொன்னாங்க. வந்து போகிறதுக்கு 400 கிலோமீட்ரு, 400, 800 கிலோமீட்ரு. ஸோ வந்து போகணும் நாளைக்கு கிட்டத்தட்ட $1200, $600 டிக்கெட் வந்துடும் இவங்க இது நம்ம ஊர் காசுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $75 ப்ளஸ் $1200ங்கிறப்ப அதுவே வந்து ஒரு $85 வந்துடும், ஒரு $8000, $8500 வந்துடும். ஸோ இவங்க வந்து பேக்கேஜாகவே நம்ம ஹாஸ்டலில் $90 வந்து தரேன்னாங்க. ஸோ 4 பேர் 4 வேறு ஹாஸ்டல். ஸோ $90ங்கிறது நமக்கு பரவாயில்ல. அவங்களுக்கு அது ஜாஸ்தி ப்ராஃபிட்டாக கம்மி ப்ராஃபிட்டாங்கிறத பற்றி தெரில. ஆனால் நமக்கு $300, $200 தனியாக வந்தவங்களுக்கு அவ்வளோ சொல்லும்போது அவங்களே வந்து 4 பேராக குரூப்பாக வச்சுருக்கப்போ $90ங்கிறது ஃபைன். நெட்டில் $90லாம் இல்லை. இதுதான் வந்து கடைசி அட்ராக்ஷன். இவங்க ஊர் 6 மணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஓகே ஓகே, வெரி டயர்ட் ரைட்? Yeah, because of the sandboarding. நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி விதவிதமான ஃபார்மேஷன்ஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க. ஸோ பார்க்க என்ன மாதிரி இருக்கோ அந்தந்த பேரில் அழைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கனால இது வந்து மஷ்ரூம் ராக். எல்லாமே வந்து சுண்ணாம்பால் ஆன ஃபார்மேஷன்ஸ். பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த பகுதியே கடலுக்குள்ளே இருந்ததான். ஸோ அதுக்கப்புறம் காற்றுனால இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான கற்களை அமைச்சிருக்குங்க. இயற்கையாக, எதுவுமே செயற்கை கிடையாது, இயற்கை. பிரமிடை தாண்டி நம்ம மேப்பில் மட்டுமே பார்த்த சஹாரா பாலைவனத்தில் இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் சஃபாரி நல்லா இருக்குது. வந்ததுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த ட்ரிப்பை முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதோடு நம்ம முடிச்சுட்டு அடுத்த நாட்டுக்கு கிளம்புறோம். இந்த சஹாரா பாலைவனத்துக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். ஸோ இந்த ஈஜிப்ட் பயணம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது, அதில் இந்த சஹாரா பயணம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் போகலங்க, இன்னும் இங்கே சில விஷயம் இருக்கான். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சஹாராவில் நியூ ஒயிட் டெசர்ட். இந்த சுண்ணாம்பு வந்து வெறும் பூசின மாதிரி இருந்துச்சுல்ல, ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஸ்னோ மறைச்ச மாதிரி இருக்குது. ஸோ அது வேறு இது வேறு. ஸோ அந்த நியூ ஒயிட் டெசர்ட்டில் தான் வந்து கேம்ப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்பவே நல்லா தான் இருக்குது ஒரு இது ஃபோட்டோகிராஃபி. கிரேட், பாரு பயங்கரமாக இருக்குது. கிரேட். பாலைவனத்தில் செடிகளுங்கிறதே இப்போ தாங்க பார்க்குறோம். ஸோ இவ்வளோ நேரம் இருந்தது அப்படியே லேண்ட்ஸ்கேப் வந்து செடிக்கு மாறுது. அங்கங்கே 1-2 செடிங்கிறது இப்போ தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி அது தெரியவே இல்லை. ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுச்சுங்க, பேசவே முடியல. Next Thursday. ஸோ கேம்ப் சைட்டு மொத்தம் 2 குரூப்பு. நம்ம குரூப்பில் 4 பசங்க, பக்கத்து குரூப்பில் எல்லாம் கப்புலு. இந்த குரூப்பில் வந்து 2 கப்புலு, இந்த குரூப்பில் 4 பசங்க. ஸோ 2 குரூப்புக்கு வந்து இங்கே கேம்ப்பு. இந்த குரூப்புக்கு ஒரு கைடு, அந்த குரூப்புக்கு ஒரு கைடு, 2 பேருக்கும் சேர்த்து கேம்ப் வச்சுருக்காங்க. மேலே வந்து அந்த கேம்ப் ஃபயருக்கு வந்து மரம் இருக்குது, மரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டென்ட்டு போடுறதுக்கு டென்ட் இருக்குது, தண்ணியும் கொடுத்துருவாங்க. ஆனால் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட கோப்ரோவில் சார்ஜ், கோப்ரோவில் சார்ஜ் தான் இல்லை, மொபைலில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு பேட்ரி இருக்குது, அதை வச்சு நைட்டு சமாளிக்கணும், பார்க்கலாம். நமக்கான கேம்ப் ஸ்பாட் இன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க, புது விதமான அனுபவமாக இருக்க போது. அதே மாதிரி நம்ம சேனல்லையும் ஃபஸ்ட் டைம் ஒரு கேம்பிங் வீடியோ.
லொக்கேஷனை பார்த்துக்கோங்க. மேலே நிலா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உட்காருவோம். சுண்ணாம்பு தான், பட் அழுக்காயிடுச்சு. நான் வராங்க பாருங்கள் கப்புள்ஸ். South Korea, not North Korea. ஜிம்ஸும் ஜிம்ஸும் South Korea, no North Korea. ஒன்லியா. இங்கே வந்து கைடெல்லாம் சேர்ந்து கேம்ப்பு போட்டுட்ருக்காங்க. சார்ஜ் இல்லையே தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் அது என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும்? எங்கேயுமே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. நடு காட்டுக்குள்ளே இருக்கும். இது பாலைவனத்தில் இருக்கும். நம்ம போன ட்ரிப்பு ஹட்ஸாபே ட்ரைப்பு லேக்கியாசி பக்கத்தில் நடு காட்டுக்குள்ளே இருந்தோம். இது வந்து நடு பாலைவனத்தில் இருக்கும். ஸோ போன ட்ரிப்பில் ஒரு அட்வென்ச்சர். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். டான்சானியா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன், பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டெசர்ட்டில் தனித்தனியாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சர். இது பக்கத்து ஜீப்பு, இது நம்ம வந்த ஜீப்பு. இன்ஜினை வந்து ஆற வச்சுருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றுனதுக்கு. Ay, no. Genial. Tu momento ha llegado. Esa es la foto. பார்பிக்யூ டின்னருங்க. ரைஸு, சிக்கன் பார்பிக்யூ அங்கே ரெடி பண்ணது. இது பெப்சி, சூப்பு, உருளைக்கிழங்கு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு மீல் கூட ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ பார்பிக்யூ இங்கே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணது. ஸோ எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மொத்தம் 8 பேர். ஸோ இன்றைக்கிலே முடிஞ்சது. அடுத்து நாளைக்கு தான் ஹோப்ஃபுல்லி ஹாஸ்டல் நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்ப்போம். கண்ணு முன்னாடி லைட் எரியுதா, அது வந்து இன்னொரு கேம்ப்பு. இப்போ வானத்தை பார்த்து நான் வந்து கேமரா வச்சு எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து கேமராவில் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கா? எனக்கு வந்து என் கண்ணு முன்னாடி வானம் ஃபுல்லாக நட்சத்திரமாக இருக்குது. ஆனால் அதை எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு தான் தெரில. மொபைலில் வந்து கேப்சர் ஆகாது. ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. என்னால் ஃபீல் தான் பண்ண முடியும். சுற்றி லைட் பொல்யூஷன் எதுவுமே கிடையாதா? லைட் பொல்யூஷன் இல்லாமல் காலி இடமா இருந்தால் இது வந்து நமக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, வெறும் கருகுமுன்னு லைட்டு தான் தெரியும். அதுவும் லோ குவாலிட்டியில் இருட்டு தான் தெரியும். என் கண்ணு முன்னாடி உங்களுக்கு இருட்டாக தெரிகிற எல்லாமே நட்சத்திரமாக இருக்குது. ஸ்க்ரீன் முழுக்க நட்சத்திரமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கேம்பிங்கோட டே முடிஞ்சுங்க. நாளைக்கு காலைல 5 மணிக்கெலாம் வந்து எந்திரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்திரிச்சு நாளைக்கு ஒரு சில விஷயம் பார்க்க வேண்டியிருக்கான். ஸோ பார்த்துட்டு இந்த ட்ரிப்பை முடிச்சுக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி டே வந்து முடிஞ்சு. மொத்தம் 10 பேர். ஒருத்தருக்கு 2 டென்ட்டுன்னு சொல்லி மொத்தம் 5 டென்ட்டு போட வேண்டியது. ஆனால் 7 பேர் தான் டென்ட்டு கேட்டாங்க. மீதி 3 பேர் வெளியே படுத்துக்கிறோன்ட்டோம். சைனா, கொரியா அண்ட் இந்தியா 3 பேரும் வெளியே படுத்துக்கிறோன்ட்டோம். அது ஏன்னு உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியாது, ஏன்னா உங்களுக்கு இருட்டு மட்டும் தான் தெரியுது. வானம் ஃபுல்லாக நட்சத்திரம் அப்படியே தெரிஞ்சிட்ருக்கு. சரி அப்படியே வானத்தை பார்த்தே படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே தான் படுக்கிறேன். இன்னும் 2 பேர் வெளியே தான் படுக்கிறாங்க. மீதி 7 பேருக்கு 4 டென்ட்டு மட்டும் போட்டிருக்கு. நான் மூன் லேண்டிங் பற்றின கான்ட்ரவர்சியெல்லாம் இது நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வச்சார் இல்லையா? ஸோ அதில் வந்து ஏன் வந்து அந்த ஃபோட்டோவில் நட்சத்திரம்லாம் இல்லைன்னு ஒரு விளக்கம் கேட்பாங்க. ஏன்னா ஸ்டார்ஸ் இருந்திருக்கணும்லன்னு.
ஆனால் விஷயம் என்னென்னா அது வந்து கேமராவில் கேப்சர் ஆகிருக்காது பிகாஸ் ஆஃப் டே லைட். ஏன்னா அது வந்து லூனார் டே டைமில் வந்து அங்கே லேண்ட் ஆகிருப்பாங்க. நிலவில் அது வந்து பகல் நேரம், அதனால கேமராவில் கேப்சர் ஆகிருக்காது அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. எனக்கு அந்த ரீசன்லாம் சயின்டிஃபிக்காக புரிஞ்சதில்லை. ஆனால் என் கண்ணு முன்னாடி நான் வானத்தை பார்த்து கேமரா வச்சுருக்கேன், எதுவுமே கேப்சர் ஆகலை. ஆனால் என் கண்ணுக்கு இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் எட்டுற தூரம் முழுக்க வெறும் நட்சத்திரம் தான் மின்னிட்டுருக்கு. ஃபுல்லாக நட்சத்திரம் மின்னிட்டுருக்கு என் கண்ணு முன்னாடி. ஆனால் கேமராவில் எதுவுமே கேப்சர் ஆகலை. இதை நான் எப்படி காட்டுவேன்னு தெரிலையே. ஸோ நான் என்ன தான் வீடியோ எடுத்தாலும் நான் வானத்தில் பார்க்குற இந்த காட்சியை நீங்கள் பார்க்கல. எவ்வா ஃபுல்லாக வெறும் நட்சத்திரம் தான். இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டார்ஸ் வந்து அந்த ஸ்பார்க்கிள் ஆகிறது மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே இல்லை கண்ணு முன்னாடி. ஆனால் உங்களுக்கு இருட்டாக தான் தெரியும். ஸோ இன்றைக்கி நாள் இதோட முடிச்சுப்போங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், இல்லாட்டி அந்த எஃபர்ட்காகவாவது லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டெம்பரேச்சரும் பெருசாக மோசம்லாம் இல்லைங்க, சும்மா நார்மலான ஒரு ராத்திரி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது டெம்பரேச்சர். இங்கே வந்து நெட் இல்லை, அதனால் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்க்க முடியல. ஒன்றும் குளிர்ற மாதிரிலாம் இல்லை. மேபி போக போக எப்படி இருக்குன்னு தெரில. மணி வந்து இப்போ 11 ஆக போகுது. ஸோ நான் அப்படியே வெளியே பெட்டை போட்டு வானத்தை பார்த்து படுத்தாச்சுங்க. ஸோ ஓப்பன்லேயே வந்து படுத்துட்டோம். நாளைக்கு காலைல ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கணும். நாங்கள் இன்றைக்கி காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சோம். ஸோ ஃபுல்லாக வானத்தை பார்த்து படுத்தாச்சு. கொண்டு வந்த பேகை தலைக்கு வச்சு ஒரு பெட்டை போட்டு வித்தியாசமான அனுபவங்க. சஹாரா பாலைவனத்தில் ஒரு நாள் அப்படியே படுத்து தூங்குறோம்.